ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ரெசிபி நம்பர் 14. ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்தெடுத்திருக்கேன். அப்புறமா இதில் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக மசாலா வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை வந்து அப்படியே மூடி போட்டு நல்ல ஒரு ரோஸ்ட் பதத்துக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி நல்ல ரோஸ்ட்டாக நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ஒயிட் ரைஸை சேர்க்கலாம். ஒயிட் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. தக்காளி சாதம் கூடவே குட்டி டப்பாவில் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ட்ராகன் ஃப்ரூட்டாக கட் பண்ணி ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன். உங்கள் குட்டீஸுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.